ஹாய் ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு சால்வ் வித் பிரஷு. இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ல ஆலிவ் போர்டில் கொடுத்துருக்க லைவ் டெஸ்ட்ல மேத்ஸை மட்டும் நம்ம டீட்டெயிலாக சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? ஓகே, டேக் டெஸ்ட். Structured smart practice SSC super practice kit. ஓகே, டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். இங்கிலீஷ். ரீசனிங்லாம் விட்டுறலாம். ஜிகே, இங்கிலீஷ், குவான்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, 3 circular object radius 13 are kept touching each other. The string is tightly tied around the 3 circular object. What is the length of the string? இப்போ இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளை டைட்டா ஸ்ட்ரிங் போட்டு நம்ம கட்டுறோம். இப்படி கட்டும்போது இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது 3 நம்ம சென்டர் வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டா இது 2r, இது 2r, இது 2r. சரிங்களா? இப்போ 2r + 2r + 2r 6r நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது இந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். பட் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இதுதான் நமக்கு 2πr. சரிங்களா? இதுதான் 2πr. அப்ப லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்க்கு என்ன ஃபார்முலா? 6r + 2πr. சரிங்களா? இங்க ரேடியஸ் என்னது? 13. ஸோ r × 13 போட்ட 78 + 2πr, அப்போ 26π. ஸோ 78 + 26π தான் நமக்கு ஆன்சர். எங்க இருக்கு? ஆன்சர் சி. நெக்ஸ்ட், பர்சன்டேஜ் ஆஃப் த பிரிண்டர் சால்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ 28%, 80%, 65, 36, 40. கொஷின்ல என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்துடலாம். The ratio of the number of printers manufactured company B to E வந்து 16:7. The numbers of printers sold by the company E. முதல்ல கம்பெனி E எவ்வளோ நமக்கு? 80% sold. ஓகே, கம்பெனி B எவ்வளோ பர்சன்ட் sold? கம்பெனி B 28% sold. இப்போ B உடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் 1600 எடுத்துக்கோங்க, E ஓடது 700 எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 80% சால்ட் ஆயிருக்கு. அப்போ 80% 560. இதுல 28%. அப்போ 28 × 16 போட்டா 6 8 48, மிச்சம் 4, 2 6 12, 12 4 16, 28. ஸோ 448. அப்போ பிஏ விட சி எவ்வளோ அதிகமா இருக்கு? 568 442 மைனஸ் பண்ண 112. ஓகேங்களா? யாரு கூட கம்பேர் பண்ணணும்? பி கூட தான் கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பி கூட தான் கம்பேர் பண்ற. 448. இதை நம்ம அடிச்சோம்னா 1/4 கிடைக்கும். 1/4 நமக்கு 25%. ஆன்சர் 25%. இந்த கொஸ்டின்ல x/21 + 21/x = 1 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x3? இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடலாம், லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, சாலிட் கோன், ஒரு கோனுடைய வால்யூம் வந்து 27π cm3 இருக்கு. ஒரு ஹாலோ சிலிண்டருடைய ரேடியஸ் அண்ட் ஹைட் ரெண்டுமே அந்த கோனுக்கு சேமா இருக்கு. தென் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் நீடட் டு ஃபில் த எம்டி ஸ்பேஸ். இது ஒரு சிலிண்டரா வச்சுக்கோங்க, இது ஒரு கோனா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, சிலிண்டருக்கு வால்யூம் πr²h, கோனுக்கு 1/3 πr²h. அப்போ மொத்த சிலிண்டர்ல 1/3 ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா
2/3 நமக்கு இந்த வாட்டர் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த கோனுடைய வால்யூம் வந்து 1 யூனிட் அப்படின்னா மீதி இருக்கிற வால்யூம் வந்து 2 யூனிட். சரிங்களா? இப்போ 1 யூனிட் தான் நமக்கு 27 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீதி இருக்கிற இந்த எம்டி ஸ்பேஸுக்கு 2 யூனிட். ஸோ 54 பை தான் நமக்கு ஆன்சர். ஸோ 54 பை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ 54 பை ஆன்சர். கலர் மாத்திக்கலாமா? எனக்கு ரெட் வச்சுக்கலாம். ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா 1750 மீட்டர் ரேஸ்ல பி கியூவை 350 மீட்டர்ல ஜெயிக்கிறான். பைக்கு கியூ ஆர 600 மீட்டர் 1600 மீட்டர் ரேஸ்ல 600 மீட்டர் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறான். அப்படின்னா பி பீட்ஸ் ஆர் 18 செகண்ட்ஸ் இன் 720 மீட்டர் ரேஸ்ல then what is the speed of bike r. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும். ரேஷியோவில் இப்போ 1750 பி ஓடி இருந்தானா அதே டைம்ல கியூ எவ்வளவு ஓடி இருப்பான்னா 1400 ஓடி இருப்பான். இதுக்கு ரேஷியோ என்ன? 350ல நம்ம கேன்சல் பண்ணா இது 4 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். இது பி, இது கியூ ரேஷியோ. சரிங்களா? இப்போ கியூ வந்து 1600 மீட்டர்ல 600 மீட்டர் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறான். அப்போ இவன் 1600 மீட்டர் ஓடி இருந்தானா இவன் 1000 மீட்டர் தான் ஓடி இருப்பான். அப்ப இவங்க ஸ்பீட் ரேஷியோ என்ன? 8:5. இப்போ பி கியூ 5:4, கியூ ஆர் 8:5. ஸோ மொத்த ரேஷியோ நமக்கு அப்படி கம்பைன் பண்ணா 10, 8, 5 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு பி கியூ ஆர் உடைய ஸ்பீட் ரேஷியோ. சரிங்களா? இப்ப பிவையும் ஆரையும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எத்தனை மீட்டர் ரேஸுக்கு? 720 மீட்டர் ரேஸுக்கு. ஓகே. பியுடைய ஸ்பீட் ரேஷியோ என்னது? 10, ஆருக்கு 5. டைம் ரேஷியோ 5, 10. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 1:2 கிடைக்கும். எத்தனை செகண்ட்ஸ்ல வந்து பி பீட் பண்றான்? 18 செகண்ட்ஸ்ல. அப்போ ஒரு யூனிட் தான் நமக்கு 18 செகண்ட் அப்படின்னா ஆர் டிராவல் பண்ற செகண்ட் நமக்கு தெரியணும். ஸோ 2 யூனிட் 36 செகண்ட் எடுத்துக்கும். சரி, 720 மீட்டரை ஆர் கிராஸ் பண்றதுக்கு 36 செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னா அப்ப ஸ்பீட் என்னது? அடிச்சு கொடுத்தோம்னா 20 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? அப்ப ஆன்சர் 20 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். sin theta p is equal to sin theta plus cos theta, q is equal to sin theta minus cos theta. Value of p square minus 1 minus q square. இப்போ இந்த p ஸ்கொயர் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? sin square a plus cos square a plus 2 sin theta into cos theta minus 1. இப்போ இதோட வேல்யூ என்ன? 1 plus 2 sin theta cos theta minus 1 கிடைக்கும். 1 கேன்சல் ஆயிடும். டிவைடட் பை இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் sin square theta plus cos square theta minus 2 sin theta cos theta நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ 1. அப்போ 1 minus 1 plus 2 sin theta into cos theta கிடைக்கும். 1 கேன்சல் ஆயிடும். ஸோ மேலையும் நமக்கு 2 sin theta cos theta தான் இருக்கும். கீழையும் நமக்கு 2 sin theta cos theta தான் இருக்கும். அடிச்சோம்னா நமக்கு 1 தான் ஆன்சர். So next question. Average mark of the boys வந்து 94, girls ஓடது 70. Total students உடைய average 18 கொடுத்துட்டான். The number of girls ஓட count நமக்கு கொடுத்துட்டான். அப்படின்னா boys உடைய count கேட்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆவரேஜ் கொஸ்டின் வந்தா நம்ம அலிகேஷனை யூஸ் பண்ண முடியும். இப்போ 94 அப்படிங்கிறது பாய்ஸ் உடைய ஆவரேஜ், கேர்ள்ஸ் உடைய ஆவரேஜ் 70. மொத்த கிளாஸ் உடைய ஆவரேஜ் நமக்கு இந்த இடத்துல 80. அப்ப 80 சென்டர்ல போட்டுருங்க. அலிகேஷன்ல நம்ம பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இது 14 கிடைக்கும், இது 10 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 10 அப்படிங்கிறது பாய்ஸ் உடைய கவுண்ட், 14 அப்படிங்கிறது கேர்ள்ஸ் உடைய கவுண்ட். ரேஷியோ எடுத்தா 5:7 அப்படின்னு இருக்கும். இப்போ 7 தான் நமக்கு மொத்தம் 35 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா
பாய்ஸோடைய கவுண்ட்டு 5. 5ன்னா நமக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆன்சர் 25. For what value of a equations no solution அப்படின்னு வந்துச்சுன்னா இது இது a1, இது b1, இது a2, இது b2. a1 divided by a2 equal to b1 divided by b2. இப்போ a1 ஓட வேல்யூ என்ன நமக்கு? a ஓட வேல்யூ 7 divided by k equal to 4 divided by 28. சிம்பிளிஃபை பண்ணா 1 by 7 அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் 7 by k கிடைக்கும். அப்ப k ஓட வேல்யூ 49. அதுதான் ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஸ்டேட் கொடுத்துட்டாங்க, பர்சன் லிட்ரேட் கொடுத்துட்டாங்க, லிட்ரேட் மேல் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க, இல்லிட்ரேட் மேல் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த லிட்ரேட் மேல் பாப்புலேஷன் பி, இப்போ பியில் லிட்ரேட் மேல் பாப்புலேஷன் இது 3. இதுதான் நமக்கு 290160 அப்படின்றது. அப்போ மொத்த பாப்புலேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியணும். அப்போ 3 தான் நமக்கு 290160னா 5 நம்ம கண்டுபிடிச்சா மொத்த லிட்ரேட் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ 5/3 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய மொத்த லிட்ரேட். இதுதான் நமக்கு 62%. ஸோ நமக்கு 100% கண்டுபிடிக்கணும். 100 divided by 62. சரிங்களா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 3 அடிப்போம். 9 3 27, மிச்சம் 2 6 3 18, 2 7 3 21, 96720 into 100 divided by 62 into 5. இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 31, இது ஒரு 50. இதை அடித்தோம்னா 3 11 93 93 2 மிச்சம் 3 1 312 into 312 into 250. இப்போ 250னா நமக்கு இதை 25 மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பை 4 போட்டால் நமக்கு கிடைச்சிரும். 7 28 8 32 78 சம்திங்கில் இருக்கும். ஆன்சர் செக் பண்ணலாம். 78,000. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? which company had the maximum number of product of jeans during these 4 years? இப்போ அப்படியே அப்ராக்சிமேட்டா கூட்டுங்க. 100 200 400, இது ஒரு 100 500 சம்திங்ல வருது. இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு 100 கிடைக்கும். ஒரு 600 அரௌண்ட். ஓகே, 100 200 300, இது ஒரு 500, இது ஒரு 600 கிட்ட தான் இருக்கு. 200 200 400, 400 200 600, 600 10 ஒரு 700, 700, இது ஒரு 25 25 50, 750, இது ஒரு 42, 792 பிளஸ் ஒரு 14, 92 ஒரு பிளஸ் ஒரு 14, 806 சம்திங்ல இருக்கு. அப்ராக்சிமேட்டா 806 ஆரோட வேல்யூ. இதை கூட்டுங்க. கீயோடது 3 2 5, 5 1 6, 6 1 7. அப்போ இது எல்லாமே கூட்டினா நமக்கு 100 வரல. அப்போ ஓவராலா நமக்கு பாக்குறப்போ எது அதிகமா இருக்கு? 6 தான் அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு 6 தான் ஆன்சர். ஓகே, ஏபிசி ஒரு ட்ரையாங்கல்ல ஏசி 6, ஏபி 8. ஏபிசி, ஏபி 8, ஏசி, ஏபி 8, ஏசி ஈக்குவல் டு 6, எஸ்பிசி மொத்தமா 2√14, பிபி ஈக்குவல் டு சிபி, பிஸ் எனி பாயிண்ட் சைட். அப்போ இது ஒரு √14, இது ஒரு √14. சரிங்களா? ரைட். என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார்முலா படி ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் 2 into ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிபி ஸ்கொயர். இப்போ 64 பிளஸ் 36 2 into எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்
14 ஆட் பண்ண 100 அடிச்சா 50 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 14. இப்போ இந்த இடத்துல நமக்கு மைனஸ் பண்ணா நமக்கு 36 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் தான் 36னா எக்ஸோட வேல்யூ 6. 6 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினை பார்க்கலாம். 30% யாஷ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 21% ரீதாவுடைய இன்கம். ஸோ 30% யாஷ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 21% ஆஃப் ரீதா. அடிச்சா 10 7 கிடைக்கும். ஸோ யாஷோடது 7 வச்சுக்கிட்டோம்னா ரீதாவோடது 10 வச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு நம்ம மல்டிபிள்ஸ் நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் 10 எடுத்துக்கிறேன், சரிங்களா? இல்லை 100 கூட எடுத்துக்கோங்க. இது 70 எடுத்துக்கோங்க. இப்போ ரீதாவுடைய இன்கம், யாஷோட இன்கம் வந்து 1000 கூடுது. அப்படி கூடும்போது ரீதாவுடைய இன்கம் சேஞ்ச் ஆகல, சரிங்களா? அப்படி இருக்கும்போது யாஷ் டு ரீதாவுக்கு 3:4 அப்படின்னு இருக்கு. இப்போ யாஷோடைய ரீதாவுடைய இன்கம் சேஞ்ச் ஆகல. இப்போ 4 தான் 1100 அப்படின்னா 3 எவ்வளோ? 750. எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 50 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நமக்கு 50 தான் 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரீதாவோடது 100. அப்போ நமக்கு 1000 பார்க்குறப்போ 20,000 தான் நமக்கு ஆன்சர். 20,000. Find the sum of all natural numbers between the 50 to 450 divisible by 30. இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபார்முலால யூஸ் பண்ண முடியும். இப்போ 50க்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? 13 டிவைட் பண்ற மாதிரி 3 நம்பர்ஸ் இருக்கு. எத்தனை? 13, 26, 39. 450ல எத்தனை இருக்கு? 450 / 13 போட்டா 13 39, மிச்சம் 6, 4 13 52, 34 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 34 நம்பர்ஸ்ல 3 நம்பர் முன்னாடி போயிருச்சு. அப்ப பெட்வீன்ல இருக்கிற நம்பர்ஸ் 31 நம்பர் தான் இருக்கு, சரிங்களா? அப்ப அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல சம் எப்படி ஆட் பண்றது? n/2 2a plus n-1d, இதுதான் ஃபார்முலா. இப்போ 31/2 2 × 52 plus 30 × 13, சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு 390, இது ஒரு 104, ஆட் பண்ண 4 9 494. 31/2 × 494 போட்டா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணா 7657 அப்படின்றத கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆன்சர். 7657. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். cos ஸ்கொயர் 40 plus cos ஸ்கொயர் 50. இப்போ இந்த cos ஸ்கொயர் 40 நான் எப்படி எழுதலாம்னா sin ஸ்கொயர் 50 எழுதலாம். அப்போ மேல நமக்கு sin ஸ்கொயர் 50 plus cos ஸ்கொயர் 50 இருக்கு. அப்ப sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ உடைய வேல்யூ 1. அப்போ 1/sec ஸ்கொயர் 30 minus 1. இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். sec ஸ்கொயர் θ minus tan ஸ்கொயர் θ is equal to 1. அப்போ sec ஸ்கொயர் θ minus 1 is equal to tan ஸ்கொயர் θ, சரிங்களா? அப்போ 1/tan ஸ்கொயர் 30. அப்போ tan 30 ஓட வேல்யூ என்ன? 1/√3. 1/√3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1/1/3 கிடைக்கும். இது நமக்கு மேல போயிடும். ஸோ ஆன்சர் 3. 3 தான் ஆன்சர். ஓகே, வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? 1300 9% பிப்ரவரி 5ல இருந்து ஏப்ரல் 18. பிப்ரவரி 5ல இருந்து ஏப்ரல் 18 வரைக்கும் எத்தனை நாள் நமக்கு தெரியணும். ஸோ பிப்ரவரி 5 பிப்ரவரி மாதம் 28 நாள் இருக்கும். ஸோ நமக்கு மீதி 23 டேஸ் இருக்கு. மார்ச்ல ஒரு 31 டேஸ் இருக்கு. ஏப்ரல்ல ஒரு 18 டேஸ். ஓகே, இந்த 5ஆம் தேதி பிப்ரவரி 5 நமக்கு சேர்த்தா ஒரு 24. 8 1 9 9 4 13 72 டேஸ், 73 டேஸ். ஸோ 1300 into 73/365 into 9
1300 into 73/365 into 9/100 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 23.4. இது கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான், பட் வேற வழி இல்லை, சால்வ் பண்ணி தான் ஆகணும். 23.4. ஏ அண்ட் பி, ஏவும் பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏ வந்து 4500, பி வந்து 6400. அட் த எண்ட் ஆஃப் த இயர் டோட்டல் ப்ராஃபிட் ரிசீவ்ட் பை 1028. வாட் வில் பி த ஷேர்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோ இருக்கோ, ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க, டைம் பீரியட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ 45, 64 இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை பண்ணா 109 தான் டோட்டல் ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ 109 தான் 1028 அப்படின்னா 64 எவ்வளோ? பிகாஸ் இது கால்குலேட்டிவ். 1028 ஒரு 25 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின் கால்குலேட்டிவா இருக்கும், பட் நம்ம அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். 64/109 போடுறோம். இப்படி போடலாம், 64 3ஆல போட்டு பார்க்கலாமா? 3 வரல. 17 போட்டா 7 7 வராது. சரி, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். 1028 into 64 divided by 109 5088 வருது. பட் இதை எதனால் சால்வ் பண்ண முடியல, ஏன்னா இது ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கு. பட் கான்செப்ட் அதுதான். ஓகே, வேல்யூ ஆஃப் 5.12 plus 3.84 ஆட் பண்ணா 5 3 8 8.96 அப்படின்னு கிடைக்குது. டிவைட் பை 6.4 into 0.028. இப்போ நான் இதை 1000ல மல்டிப்ளை பண்றேன், 100ல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 896. இதை நான் வந்து 6.4 10ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 64 கிடைக்கும். இதை நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணா 0.28 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எதால் அடிக்கலாம்? 8ஆல் அடிக்கலாம். 8 8 64, 1 8 8 12 8 96, 112/8 into 0.28. இதை அடிப்போம் மறுபடியும். 1 8 மிச்சம் 3 4 32. அப்போ 14 divided by 0.28. இப்போ நான் இதை மேலே நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ கீழே 28 கிடைக்கும், அடிச்சா 1/2 கிடைக்கும், இது அடிச்சா 50 கிடைக்கும். ஆன்சர் 50. பைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக், பைப் அண்ட் செஷன். ஏபிசி 4 minutes 5 minutes 8 minutes எடுத்துக்கிறாங்க. பைப் ஏ ஓப்பன் ஃபார் 30 seconds. ஸோ 4 5 8 40 எடுத்துக்கலாம் எல்சிஎம்மா. ஏவோடது 10, பியோடது 8, சியோடையது 5. ஏ வந்து 30 seconds, ஒரு நிமிஷத்துக்கு 10 அப்படின்னா 30 secondsக்கு 5 ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது டோட்டல் ஒர்க். பி இஸ் ஓப்பன் ஃபார் 3 minutes. ஓகே, அப்போ 3 into 8 24. அப்போ 29 ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் நமக்கு 11 தான் ஃபில் பண்ணணும். யாரு ஃபில் பண்ணணும்? சி ஃபில் பண்ணணும். ஸோ 2 1/5 2 hours. 1/5 சாரி 2 minutes. இந்த 1/5 செகண்ட்ஸ்ல மாத்தினா 1/5 into 60 செகண்ட்ஸ்ல போட்டோம்னா 12 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 minutes 12 seconds தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 69th. The selling price of a fan with a 60% டிஸ்கவுண்ட் கொடுத்து அதுதான் நமக்கு எக்ஸ். ஓகே, இப்போ நம்மளுடைய மார்க்கெட் பிரைஸ் 100 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 60% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் செல்லிங் பிரைஸ் 40x இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த 40ங்கிறது தான் எக்ஸ் உடைய வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 40. இஃப் 40% 20% சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். 100ல 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஒரு 60 வரும். இந்த 60ல இருந்து ஒரு 20% சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா 12 போகும். ஸோ 48 வரும். இதுதான் ஒய். இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ், 40க்கும் 48க்குள்ள டிஃபரன்ஸ் 8 யூனிட்.
இந்த 8 யூனிட் தான் 136னா மார்க்கெட் பிரைஸ் கேட்குறாங்க. மார்க்கெட் பிரைஸ்னா 100. அப்போ அடிச்சு கொடுத்தா 1 8 7 8 56 1700 கிடைக்கும். இதுதான் ஆன்சர் 1700. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங், ஒரு பில்டிங் இருக்கு. ஓகே, அந்த பில்டிங்கோட ஹைட் 210 மீட்டர் ஹை. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டு பக்கமும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் 60, ஒரு பக்கம் 30, ஒரு பக்கம் 60. இது 60னா இது 60, இது 30னா இது 30. சரிங்களா? இப்போ tan 30 லாக் பண்ணணும். ஸ்கிரீன் ஓரியன்டேஷன் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிக்கணும். ஓகே, tan 30 ஓட வேல்யூ என்ன? 1/√3. இதுதான் ஒரு யூனிட் அப்படின்னா கலர் மாத்திக்கலாம். ஒரு யூனிட் தான் உங்களுக்கு 210 அப்படின்னா √3 யூனிட் எவ்வளோ? அப்போ 210 √3. இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 210 √3. இப்போ இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். √3 tan 60 வேல்யூ என்ன? √3/1. இதுதான் √3. √3 தான் 210னா 1 எவ்வளோ? 210 டிவைட் பை √3. ஓகேவா? இதோடது 210 டிவைட் பை √3. இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணலாமா? (210 divided by √3 plus 210 √3). சரிங்களா? ஸோ இந்த √3 இது மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 3 ஆயிடும். அப்போ 630 plus 210 divided by √3 கிடைக்கும். அப்போ 840 divided by √3. இப்போ இந்த 840 நம்ம எப்படி எழுதலாம்? 280 into 3 divided by √3. இந்த √3 நான் 3 வந்து √3 into √3 எழுதுறேன், கேன்சல் பண்றேன். ஸோ 280 √3 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, PQR. PQR is a right angle at S. R is the right angle. இந்த டயக்ராம் வரையறது தான் நமக்கு வராது. PQR. சரிங்களா? S is a point on the side QR. இப்போ இங்க நான் ஒரு S அப்படின்னு ஒரு பாயிண்ட வைக்கிறேன். PSR PQR இதோட இது 3x இருக்கு, இதோட வேல்யூ 2x இருக்குன்னு கொடுத்துட்டான். QPR இப்போ இந்த மொத்த டிகிரி 35 கொடுத்துட்டான். சரிங்களா? இந்த PSR equal to இது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது நமக்கு 90 டிகிரி. அப்போ 90 plus 35 நமக்கு என்ன வரும்? 125. 180 minus 125 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு 30, 55. இப்போ இந்த 55 தான் நமக்கு 2x. அப்போ 2x ஓட வேல்யூ நமக்கு 55 அப்படின்னா அவன் என்ன கேட்கிறான்? PSR என்னது? 3x. அடிச்சோன்னா என்ன வரும்? 27.5. அப்போ இதை நம்ம பண்ணும்போது 3ஆல மல்டிப்ளை பண்றப்ப 27 × 3 81. அப்புறம் 0.5 வரும்போது நமக்கு அது ஒரு 1.5 கிடைக்கும். ஸோ 82.5 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு 82.5. ஓகே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஷாப் ஷோஸ் பை, நீங்க M ஷர்ட்ஸை பை பண்ணா N ஷர்ட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறான். வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் ஆஃபர்? அப்போ நமக்கு இங்க ஃப்ரீயா கொடுக்குற அந்த ஆர்டிக்கல் வந்து N அப்படிங்கிறது. அந்த N அப்படிங்கிற காசு தான் நம்ம கொடுப்போம். ஆனா பட் அவன் நமக்கு செல் பண்ணும்போது M plus N அவன் செலவு பண்ணியிருப்பான். ஸோ M plus N அவனுக்கு செலவாயிருக்கும். இதுதான் அவனுக்கு இது டிஸ்கவுண்ட் இன்ட்டு 100 போட்டா நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ
So n by m plus 1 by 100. Okay. Next 73rd question. The sum of all the even numbers and the sum of the all odd numbers 1 to 6 is denoted y and z respectively. Which of the following? First y நமக்கு எது தெரியணும். Sum of all odd number. All odd number 1 to 50 எத்தனை odd number இருக்கும்? 50 odd number இருக்கும். ஸோ சம்முக்கு sum of all odd number உடைய ஃபார்முலா என்னது? n ஸ்கொயர். ஸோ 2500 தான் நமக்கு எல்லா odd numberையும் கூட்டினா கிடைக்கிறது. சரிங்களா? இந்த odd number நமக்கு என்ன எடுக்கிறோம்? z அப்படின்னு எடுக்கிறோம். z ஓட வேல்யூ 2500. ஓகே. இப்போ sum of all even numbers. இப்போ even நம்பருக்கு என்ன ஃபார்முலா? n into n plus 1. இப்போ 50 into 55 போட்டா என்ன கிடைக்கும்? 50 into 55. சாரி, n into n plus 1 51. 2550. இப்போ difference between the y and z 0. y இது z இது 0 ஆகுதா? கிடையாது. என்ன டிஃபரன்ஸ்? 50 இருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் தப்பு. both y and z are multiple of 100. இப்போ z multiple of 100ங்கிறது கரெக்ட், y அப்படிங்கிறது multiple of 100 கிடையாது. ஏன்னா 2550 வருது. ஸோ அது நமக்கு தப்பு. ஸோ நெய்தர் நார் தான் நமக்கு ஆன்சர். நெய்தர் நார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 74. எத்தனை போட்டிருக்கோம்? 22 போட்டிருக்கோம். ஒன்று ஸ்கிப் பண்ணியிருக்கோம். போடுவோம். Two person m and n are moving towards each other respective home at the same time. The speed of m is 6 by 5 of the speed of n. After meeting n the m வந்து 2 hours 30 minutes. இது வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போற ஒரு கான்செப்ட். அப்போ ஸ்பீட் ஆஃப் m டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் n ரூட் ஆஃப் டைம் டேக்கன் n divided by root of time taken m. இப்போ 6 by 5 root of x divided by இவன் எடுத்துக்கிற டைம் என்னது நமக்கு 2 hours 30 minutes. அப்போ 2 hours 30 minutesனா 5 by 2க்கு ரூட் எடுக்கிறோம். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ண கேன்சல் ஆயிரும். ஸோ 36 divided by 25 is equal to x divided by 5 by 2. இந்த பக்கம் கொண்டு வருவோம். 36 divided by 25 into 5 by 2. அடுத்த 5 36 by 10 3.6. 3.6 தான் நமக்கு ஆன்சர். 3.6. 75. n is subtracted from the numbers 9, 15, 27. Remainders are continued proportion வரும். What is the value of n? 3 போட்டு பார்ப்போம். 6, 12, 24, 6. இதுதான் கண்டினியூட் ப்ரொபோர்ஷன். அப்போ வருதா? 6, 12, 12, 24. 1:2 ரேஷியோ, 1:2 ரேஷியோ. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஆன்சர் 3. ஓகே. 53வது கொஸ்டின். இது எப்படி போடலாம்? x divided by 21 plus 21 divided by x is equal to 1. பண்ணா என்ன வரும்? x square plus 441 is equal to 21x. இதனை எப்படி எழுதுறது? ஓகே, இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா இது எப்படி போடுறதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் எக்ஸ் கியூப்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற எக்ஸ் கியூப்ல 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று -9261, இன்னொன்று +9261. இது ரெண்டுல தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டோ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி வைல்டு கேஸாக ஒன்று போடுவோம். ஓகே, இப்போ நம்ம 25 கொஷின், அதில் ஒரு கொஷின் மட்டும் ப்ளக்ல போட்டிருக்கோம். செக் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்றது.
23 கரெக்ட், 2 தப்பு. ஓகே, என்ன என்ன தப்புன்னு தெரியல.